ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், இன்றைக்கி லஞ்ச் வீடியோ தான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக தான் லஞ்சு செய்கிறேன். இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு அப்படியே சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். புடலங்காய் கூட்டு வச்சுட்டு லஞ்ச் வந்து செய்யலான்னு இருக்கேன். ரசமும் புடலங்காய் கூட்டும் வைக்கலான்னு இருக்கேன். அது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. புடலங்காய் நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இப்போ புடலங்காய் அதில் போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததும் புடலங்காய் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். புடலங்காய் கூட்டும் ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் செஞ்சுக்கலான்னு செஞ்சாச்சு. பாப்பா ஸ்கூல் அனுப்பியாச்சு. அவளுக்கு காலையே சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. அது நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான். அதனால் சிம்பிளாக நீங்கள் புடலங்காய் கூட்டு மட்டும் வச்சுக்கலான்னு பாருங்க. உப்பு போட்டு புடலங்காய் கழுவி அதை போட்டால் புடலங்காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பச்சை மிளகா போட்டு செய்ய வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். அப்படியே பக்கத்துலேயே சாதம் வேகுது, வேகட்டும். லாங் வீடியோவே போடல, அதான் இன்றைக்கி லாங் வீடியோ போடுவோம், சமையல் வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டாகுது. ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க. சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே சேனல்லையும் கொஞ்சமாக ரசம் ஊற வச்சுக்கலாம். ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன். நான் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். உரப்புக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் உரைக்கும். இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகமும் தேங்காயும் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது சிம்பிளான கூட்டு தான். கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப குழன்னு அரைக்க வேணாம். இதுமாரி நறுந்து அரைச்சிக்கிட்டா போதும். அப்போ நல்லாயிருக்கும். உரப்பு மட்டும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தான் கூட்டுக்கிற வாசி. சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது, வேகட்டும். நம்ம வந்து புடலங்காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க போட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது சும்மா உப்பு புடலங்காய் மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் எதுவும் போடல. அப்படியே நம்ம ரசத்துக்கும் கரைச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சமாக ரசம் வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ரசம் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இன்றைக்கி நல்ல வெயில் எங்கள் ஊரில். நேற்று நல்ல வெயில், இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது. நேற்று நைட்டு திருக்கல்யாணம் போய் பார்த்துட்டு வந்தோம். தெய்வானை திருக்கல்யாணம். இன்றைக்கி வந்து வள்ளிக்கு திருக்கல்யாணம். நைட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன மாதிரி வீடியோலாம் போடணும் சொல்லுங்கள். லாங் வீடியோ என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல வீடியோலாம் ரொம்ப. அதனால் சரி, இன்றைக்கி லஞ்ச் வீடியோ மட்டும் அப்படியே போடுவோம். சும்மா சிம்பிளாக லஞ்சு செய்கிறது அப்படி போடுவோம். 11 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. நேற்று திருக்கல்யாணம் முடிஞ்சு வரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு.
வந்து ரசத்துக்கு மிளகு ஜீரகம் எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டுடலாம். ஒரு 4 மிளகா இதிலே போட்டுருது. மிளகா போட்டாச்சா? தனியாக வீடியோ எடுக்காசி அங்கங்கே போயிட வேண்டியதாக இருக்குது. வீடியோ விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ரசம் சிம்பிளாக அப்படியே ரசம் எல்லாம் வைக்கிற மாதிரி தான் ரசம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. அப்படி தக்காளி பழத்தை அப்படியே நசுக்கி விட்டுடலாம். சின்னதாக 2 தக்காளி பழம் அப்படியே ரசத்துக்கு. பைத்தம்பருப்பு போட்டு வைப்பேன். இன்றைக்கி பருப்பு ஒன்று வேக வைக்கலையா, சரி அதிலேயே மிளகு ஜீரகம் மல்லி தோரம் பருப்பு அப்படியே போட்டு இதுலேயே அப்படியே மிக்சியில் அடிச்சாச்சு. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். பருப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட மறந்துட்டு போடுறேன். கூட்டுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே போட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். 2 பேருக்கும் வச்சு கொஞ்சம் தான் சாதம், இன்னும் கொஞ்சம் வேகணும் சாதமும். இந்த கூட்டை கொஞ்சம் தான் கூட்டு, ஒரே ஒரு பொடலங்காய் தான், சின்ன பொடலங்காய் இருந்தது, அப்படியே போட்டு கூட்டு வச்சாச்சு. இது நல்லா வாசமாக இருக்குது. நம்ம ஜீரகம் வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றினா நல்லா வாசமாக இருக்குது. பாருங்க, சூப்பரான கூட்டு. அப்படியே இந்த பச்சை வாடை பச்சை மிளகாலாம் போட்டுக்கணும். கொஞ்சம் பச்சை வாடை போட்டதுக்கப்புறம் இறக்கி தாளிச்சிக்க வேண்டியது தான். புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இதுக்கு நம்ம இப்போ ரசத்தையும் வச்சிடலாம். அப்படியே எல்லாமே போட்டாச்சு. ரசத்துக்கும் கடைசியாக தான் தாளிப்பேன் நான். எல்லாமே போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. பெருங்காயம் இதில் ஒட்டிக்கிச்சு. இப்போ ரசம் கொதிக்கட்டும். பக்கத்துலேயே இந்த கூட்டுக்கு தாளிச்சிடலாம். பொடலங்காய் கூட்டுக்கு சாதம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம கடுகு உளுந்து தான் இதுக்கு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுமாரி கூட்டு வச்சு பாருங்க, நல்லா இருக்கும் இந்த கூட்டு. சும்மா சிம்பிளாக அப்படியே செஞ்சுக்கிறது தான். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேர் தான், நானும் எங்கள் வீட்டுக்கு வாங்க மட்டும் தான் மதியானம் லஞ்சுக்கு. பாப்பா கொடுத்தாச்சு, அதனால தான் கொஞ்சமாக அப்படியே கூட்டு வச்சாச்சு. சாதம் இன்னும் கொஞ்சம் வெந்தால் வேகணும். கடுகு வெடிச்சதும்
நாளைக்கு வெளியே நம்ம வீட்டெலாம் க்ளீன் பண்ணணும், பூஜை ஜமான் பண்ணி தான் வளர்க்கணும். அதனால வெளியில் யானம் வளர்க்குற இடத்துல நல்லா வெயிலாக இருக்குது. உள்ளே சமையல் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு தான் வெளில போய் யானம் வளர்க்கலாம். நல்ல வெயிலாக இருக்குது இன்றைக்கி. உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். லாங் வீடியோ போடுவோம், ஏதாச்சும் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் வீடியோ அப்படியே போட்டுருவோம். லாங் வீடியோவா அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோ போட்டாச்சு. வீடியோ எடுத்து கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. நானே வீடியோ எடுத்துகிட்டு கஷ்டம். இப்பயும் பாருங்கள் அங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கேன். இதை எடுக்கிறதுனா வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது. அப்படியே இதை போட்டிடலாம். சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. ரசத்துக்கு நல்லாயிருக்கும், அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். இப்போ என்ன வடகம் கூட வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக நீ செஞ்சாச்சு லஞ்சு. நம்ம ரசம் வச்சு ரசத்துக்கு சாப்பிட்டு சாதம் இன்னும் 10 நிமிஷம் இருந்தால் சாதம் வடிச்சிடலாம். நம்ம பூஜை ஜாமான்லாம் இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல. வீடெலாம் க்ளீன் பண்ணல. வெளில போயாச்சு, கொஞ்சம் ஜாமான் அவங்க கடத்தல் போயாச்சு. அதனால் வீடெலாம் இன்னும் க்ளீன் பண்ணல. சரி சமைச்சிட்டு அப்படியே ஒருத்தரையாக வீடெலாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு. வெளியில் நல்லா வெயில் கொளுத்துது. நான் பூஜை ஜாமான் வளர்க்குற பூஜை ஜாமான் இந்த பைப்படியில் உட்காந்து வளர்க்குவேன். எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெயில். இப்போலாம் உட்காந்து வளர்க்கா மயக்கம் வந்துடும். சரி சாயந்தரமாக வளர்க்கிப்போம். அப்படியே எல்லாம் அந்த முறுக்கு இந்த வாளியெல்லாம் அப்படியே கழுவி கவுத்து வெயிலில் காயுது, அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. துணி கூட துவச்சி காய போடல, நல்லா வெயில் அடிக்குது. நாளைக்கு துவச்சி துணி அப்படின்னு விட்டாது, கொஞ்சம் தான் இருக்குன்னு. நல்ல வெயில் அடிக்குது. ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். அதை ரசத்தை ஊற்றிட்டு தாளிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து புடலங்காய் கூட்டு, ரசம் கொதிச்சு இறக்கி வச்சாச்சு, சூடாக சாதம் வச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லஞ்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.